நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கொண்டம் திருவிழா வருதுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பணிக்காக கிளம்பியாச்சு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 இருக்குங்க. நம்ம ஊர் கோயிலில் பூஜை போட்டு வண்டியில் எடுத்தாச்சுங்க. நல்ல சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா ஆட்டம் 30, ஃபார்ம் ட்ராக் 60 2 வண்டி. செந்தில் மாமாவது பார்த்தீங்கன்னா 5500, ரஞ்சித் அண்ணாவது அர்ஜுன் நோவோங்க. அப்புறம் டோசர் வந்துருக்கு செந்தில் மாமாவது. ஸோ எல்லாம் பூஜை போட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்பியூர் போயிட்டுருக்குறோம். ஸோ நம்பியூர் போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வண்டி வரும். விவசாயமாக வண்டி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, ஃபார்ம் ட்ராக் 60. அப்புறம் பார்த்தீங்கன்னா 744 2 வண்டி வந்துருக்குது. அப்புறம் அர்ஜுன் நோவோங்க, நம்ம ரஞ்சித் அண்ணன் வண்டி. பாருங்கள் கடல் லைட்டெல்லாம் எப்படி போட்டிருக்கிறாருன்னு. அவர் பார்த்தீங்கன்னா டெய்லருக்கே லைட் போட்டு வச்சுருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் மாமனது புகழேந்தி எடுத்து வந்துருக்குறானுங்க. கடல் லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் இதுதான் வேலையேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கம்பக்கார் குமாரண்ணன் வண்டிங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாங்கிற போது கரெக்டாக நம்ம நந்தி மாம்ஸ் வந்தார் 744. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிடி அசோக் அண்ணங்க. நம்ம நம்பியூர் ஏரியாவில் எல்லா வண்டியும் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வண்டிங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியை அப்படியே நகர்த்துறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் முன்னாடி வந்துடுறேன். ஸோ ரோட் ரன்னிங்கில் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேங்க. ஸோ நம்ம நம்பியூர்லேருந்து கிளம்புறோம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சுங்க. எல்லா வண்டியும் ஜாயிண்ட் ஆகி கிளம்புற போது. ஸோ அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருந்ததுங்க விடிய காலையில் 3 மணிக்கு. அப்படியே ஸ்லோ பண்ணேங்க. அப்படியே ஒவ்வொரு வண்டியும் ஓவர்டேக் பண்ணாங்க. ரோடு ரன்னிங்கில் எடுத்துட்டேங்க. ஸோ 744 பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தனை வண்டிங்க. சும்மா கலர் லைட்லாம் பாருங்கள், சாங் போட்டு பட்டை கிளப்பிட்டு போகுது. டெய்லருக்கு பாருங்கள் எப்படி பேக் டேஞ்சர் மாட்டி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ ரோடு ரன்னிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி மாட்டிக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி நம்மளுக்கும். செஞ்சிடனாவது பாருங்கள் 5500 எப்படி இருக்குது லைட்டிங் எல்லாம். எஸ்பிடி அசோக் கிராஸ் ஆனாருங்க. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நம்ம திங்களூர் சிபி மாம்ஸு அவர் கிராஸ் ஆனார் 620. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நந்து மாம்ஸுங்க 744 கிராஸ் ஆச்சு. பின்னாலேயே பார்த்திங்கன்னா நம்ம பிரியா குரூப்ஸ் திங்களூர் மனோஜ் மாப்பிள்ளை இது 253 கிராஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம குமாரன் ஒன்றும் கிராஸ் ஆகாமல் இருக்கிறாருன்னு பார்த்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காராப்படியில் ஒரு அழுத்த அழுத்தி பிடிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பார்த்தா நம்ம கை கமெண்ட் இருக்குமா, நான் விடுவேன்னு மறுபடியும் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தாங்க. மறுபடியும் நம்மளும் ஓவர்டேக் பண்ணாங்க. சரி இந்த தடவை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, எல்லா வண்டியும் சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்தேங்க. சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 5500ங்க, அர்ஜுன் நோவோ, இந்த 744 இந்த 3 வண்டியோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோங்க. எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸையும் போட்டிருக்கோம். இந்த 744 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் 2004 மாடலு. ஸோ இதில் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த ஃபார்ம் ட்ராக் 60 வேல்யூ மேக்ஸு, இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டி சூப்பர் மேக்ஸ், இதோட ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணியிருப்பேங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் பாருங்கள். சரி டீ குடிக்கலாம்னு நின்னுங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 744 610 கிராஸ் ஆச்சு. பின்னாலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சவுண்டு. அப்புறம் பார்த்தா ஒரு 10 வண்டி வந்துச்சுங்க. அப்புறம் பார்த்து நம்ம செவியூர் ராகுல் மாப்பிள்ளை இது 620, எஸ்பிடி அசோக் அண்ணங்க, சிபி மாம்ஸு 620. இங்கடா நம்ம செந்தில் மாம்ஸ் டோசர் காணுன்னு தேர்ந்துங்க. மாம்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்துட்டு இருந்துருக்கு, நமக்கு மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டாரு. அப்புறம் நந்து மாம்ஸு 744ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குன்னத்தூர் ட்ரிபிள்எஸ் சஷ்டி மாப்பிள்ளை இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியா குரூப்ஸ் மனோஜ் மாப்பிள்ளை 53 2 வண்டியும் கிராஸ் ஆகிடுச்சுங்க. நேற்று தான் பார்த்திங்கன்னா 2 வண்டியோட வாழை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஃபினிஷிங் அவ்வளோ பக்காவாக இருக்குன்னு போய் பாருங்கள் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 963 4 வீல் ஒன்று கிராஸ் ஆச்சுங்க. நல்ல ஸ்பீடுங்க வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்தாச்சு. சத்தி தாண்டி வந்தேங்க. இங்கே நம்ம பண்ணாரி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேசிக் நின்றுருந்துச்சு பேக்கரியில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகிட்டேங்க, பண்ணாரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ நம்ம நம்பியூர், செவியூர், திங்களூருங்க, நம்ம குன்னத்தூர் சரௌண்டிங் வந்து எல்லாம் மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னாங்க ஒரு 20 வண்டிக்கு மேலே வந்துருந்துச்சு. டோசரு, ஜேசிபி, டிராக்டர் எல்லாம் சேர்த்திங்க. சரி எதனாலடா இப்படி வண்டியெல்லாம் நிற்கிது அப்படின்னு பார்த்துருந்தாங்க. யான் நின்றுருந்துச்சாமா சொன்னாங்க. அப்புறம் சரின்னு பார்த்து எல்லா வண்டியும் எல்லாம் அப்படியே க்ளியர் பண்ணி விட்டாங்க ஃபாரஸ்ட்லேருந்து, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து. அப்புறம் வந்துங்க நம்ம வண்டியெல்லாம் ஆல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சரி சாமி கும்பிட்டு வந்துடலான்னு கிளம்புனேங்க. கிளம்புறபோது பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜாண்டியில் 75 ஹெச்பியில் ஆர்டினரி ஒன்று வந்துருந்துச்சுங்க, அரசூர் வண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செவியூர் வண்டிங்க இது 5075ல் சிஆர்டி புது வண்டி. சிஆர்டி 75 பார்த்திங்கன்னா 2 வண்டி வந்துருந்துச்சுங்க. இது போக இன்னொரு வண்டி வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேம் 603 ஒன்று வந்துருந்துச்சுங்க. அப்புறம் சோனாலிக்கா வேர்ல்ட் ட்ராக் 60ங்க 2 வீல் ஒன்று வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்ட்டில் பேக் ஹோ ஒன்று வந்துருந்துச்சுங்க. ஒரே வண்டி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே டிப்பர் வந்துருந்ததுங்க இந்த தடவை. அப்புறம் பார்த்திங்கன்னா சோனாலிக்காவில் டைகர் சீரீஸில் 75 வந்துருந்துச்சுங்க. சரி நம்ம அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து நீட்டாக சாமி கும்பிட்டுங்க. அப்படியே வந்து நம்ம வண்டிக்கு திண்ணீர், பொட்டு, மாலை, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி நிறுத்திட்டுங்க. சரி ஒவ்வொரு வண்டியும் எவ்வளோ வண்டி வந்திருக்குது, என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு வந்தேங்க. ஃபஸ்ட்டே நம்ம வண்டி தான் நின்றுருந்துச்சு, நலசாமி மாமனது ஆட்டம் 30.
2 மினி இட்டாச்சி வந்துருந்ததுங்க. ஒன்று பாப் கேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் எத்மோவர்ஸ் கவின் மாம்ஸுது அவங்களுடைய டோசருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நோவோ ஒன்று, 3D ஒன்றுங்க, சோனாலிக்கா 60 வோல்ட் ட்ராக் ஒன்று வந்துருந்துச்சு, மகேந்திரா பூமிபுத்ரா 585ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி டோசர் ஒன்று வந்துருந்துச்சுங்க, 744 குமாரண்ணா வண்டி, ஃபார்ம் ட்ராக் 60ங்க. மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா 595 டர்போ ஒன்று வந்துருந்துச்சு சர்பாஞ்சில். யுவோ டெக் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 275 புது வண்டி வந்துருந்துச்சு, 5310 5405 சிஆர்டிஐ. பேக் ஹோவில் பார்த்தீங்கன்னா கேட் ஒன்று வந்துருந்துச்சுங்க. நம்ம கேஎம்எஸ் குமாரண்ணா அது பார்த்தீங்கன்னா 655 வந்துருந்துச்சு, 5405 சிஆர்டிஐ வேணுங்க. 605 டிஐ பார்த்தீங்கன்னா 2 வண்டி நிற்கிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஹோவில் ஜேசிபி ஒன்று நிற்கிது, 855ங்க. 855ல் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் 16 சைஸ் டயர் வண்டி, ஃபார்ம் ட்ராக் 60 வேல்யூ மேக்ஸ்னு 5310 4 வீல் ஒன்று வந்திருக்கு. பேக் ஹோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேசிபி வந்து ஒரு 3 வண்டி நிற்கிதுங்க. அதே பேக் ஹோவில் புல்லில் ஒரு வண்டி நிற்கிது. அப்புறம் ஜேசிபியில் அது போக ஒரு 3 வண்டி நிற்கிது. மொத்தமாக ஜேசிபி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டில் ஒரு டோட்டலாகவே நாங்கள் இன்ன வரைக்கும் ஒரு 30 வண்டி வந்துருந்துச்சு. டோசர் பார்த்தீங்கன்னா 10 வண்டி வந்துருந்துச்சுங்க. டிராக்டரில் இது பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 5075 சிஆர்டிஐங்க, 5105 4 வீலு. டோசரில் பார்த்துட்டிங்கன்னா 5310 ஏம் 603 வந்துருந்துச்சுங்க. ஃபார்ம் ட்ராக் 60 இபிஐ நம்ம நல்லசாமி மாமாங்க வெள்ளாளப்பாளையம் விஎம்டி குரூப்ஸ். அப்புறம் புல்லில் பார்த்தீங்கன்னா பேக் ஹோ ஒன்று, டிப்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பர் வந்துருந்துச்சுங்க. தமிழன் எர்த் மூவர்ஸ் வந்திருந்தாங்க, பேக் ஹோ 2 வந்துருந்துச்சு. நம்ம ஈசன் எர்த் மூவர்ஸ் மாமாவோட ரெக்கவரி நின்றுருந்துச்சுங்க இட்டாச்சி. அர்ஜுன் நோவோ 605 டிஐ 4 வீலு 969ங்க, புதுசாக வந்த வண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப் கேட்டில் பேக் ஹோவில் ஒரே வண்டி வந்துருந்துச்சு, இங்கே ஒரு டிப்பர் நிற்கிதுங்க. அதுபோக சின்ன டிப்பர் ஒன்று வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா 2 பேக் ஹோ வந்துருந்துச்சுங்க, 3D 1 3DX 1 நிற்கிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 45 வேல்யூ மேக்ஸுங்க. அப்புறம் 744 பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டி நின்றுருந்துச்சு. அடுத்து நம்ம ஃபார்ம் ட்ராக் 60 சூப்பர் மேக்ஸுங்க, நம்ம நல்லசாமி மாமா. அது நான் வருஷம் இதில் தான் வந்துட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செவ்யூர் நிஷாந்த் மாப்பிள்ளை இதுங்க, 620. சஷ்டி மாப்பிள்ளை இது குன்னத்தூர் ட்ரிபிள்எஸ் அவங்களோட 5405. நம்ம சிபி மாம்ஸ் 620. நம்ம பிரியா குரூப்ஸ் மனோஜ் மாப்பிள்ளை இதுங்க 5310. அப்புறம் நம்ம நந்து குரூப்ஸ் மலைப்பாளையம் நந்து மாம்ஸ் பார்த்தீங்கன்னா 744 5510 2 வண்டி வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 744ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 963 நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துச்சு பாருங்கள் அந்த வண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ட்ராக் 60 ஃபோர்டு 3611ங்க, நம்ம செந்தில் மாமா அது டோசரு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆச்சுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ரஞ்சித்தனா வண்டி 605 டிஐங்க, செந்தில் மாமா அது 5500. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எம்டி டோசர் ஒன்று நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வந்துருக்குங்க, 855ல் பார்த்தீங்கன்னா ப்ளூ பானட்டு டியூட்ஸ் ஃபேர் 70 3D லேட்டஸ்ட் ஒன்று வந்துருக்குங்க. மேசி ஃபர்கூசனில் 9500 ஸ்மார்ட் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. இதில் பேக் ஹோவில் பார்த்தீங்கன்னா கேட் ஒன்று வந்துருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜேசிபிலேயே ஒரு 5 வண்டி நிற்கிது. பேக் சைடு ஒரு 3 லைனாக நிறுத்தியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து வண்டி அதிகமாக இருக்குது, சாமி கும்பிட வரவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க பின்னால் இருக்கிற கிரவுண்டில் நிறுத்தியாச்சு வடபக்கமாக. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம அரிம்பாலத்து வண்டிங்க, மகேந்திரா அர்ஜுன் நோவோ 605 டிஐ 595 டர்போ சர்பாஞ்சுங்க, ஹெச்எம்டி 5050 4 வீலுங்க, சோனாலிக்கா வேர்ல்ட் ட்ராக் 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் 603 இன்னொரு வேர்ல்ட் ட்ராக் 60 ஒன்று வந்துருந்துச்சு. நம்ம அரசூர் வண்டிங்க 5075 ஆர்டினரி, செவ்யூர் வண்டி 5075 சிஆர்டிஐங்க, சோனாலிக்கா டைகர் சீரீஸில் 75 சிஆர்டிஐ புது வண்டி ஒன்று வந்துருந்துச்சு. நியூ ஹாலண்ட் 5500 ஒன்று வந்துருந்துச்சுங்க. ஹெச்எம்டியில் பார்த்தீங்கன்னா 5911ங்கிற மாடல் 2 வண்டி நின்றுச்சுங்க. பாருங்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க டோசர் வந்து 10 வண்டிங்க. அப்புறம் ஜேசிபி பார்த்தீங்கன்னா 30 வண்டி, டிராக்டர் கிட்டத்தட்ட 60 வண்டிங்க. அப்புறம் இட்டாச்சி டிப்பர் இதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 105 வண்டி வந்துருந்துச்சுங்க. கேட் ஒன்று வந்திருக்கு, 5510 ஒன்று வந்துருக்குங்க, 855 ஒன்று வந்திருக்கு, டியூட்ஸ் ஃபேர் அக்ரோ மேக்ஸ் ஒன்று வந்துருக்குங்க 55. பேக் ஹோவில் புல் ஒன்று வந்துருக்குங்க, பேக் ஹோலே ஜேசிபி 2 நிற்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 744 ஒன்று நிற்கிதுங்க, 855 5 ஸ்டாரு ஓல்டு லுக் பானட் லேட்டஸ்ட் வண்டி ஒன்று நிற்கிது. ஓவராலாக எல்லா வண்டியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது டிப்பருங்க, டெய்லரு, பேக் ஹூ, இட்டாச்சி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோசர்லேருந்து எல்லாம் சேர்த்து 105 வண்டி வந்துருக்கு. பார்த்திங்கன்னா மணி ஒரு 8 இருக்குங்க. வண்டிக்கு பார்த்திங்கன்னா சூடம்பத்து வச்சு சாமி கும்பிட்டுங்க, கடாய் வெட்டி எலுமிச்சங்காய் வச்சு நம்ம வண்டி நிறுத்திட்டுங்க நம்ம மாம்ஸ் கூட்டமெல்லாம் வண்டி நகர்த்துனாங்க. சரி ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு பெரிய குரூப்ஸு நந்து மாம்ஸு அசோக் அண்ணா அவங்கெல்லாம் வண்டி நகர்த்துனாங்க. ஒரு வீடியோ எடுத்துட்டுங்க சரி நீ அப்படியே நாமளும் இந்த கோயில் கிரவுண்டுக்கு முன்னாடி போயிடலாம், போய் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. ஸோ லைனாக ஒவ்வொரு வண்டியாக மூவ் ஆச்சுங்க. அப்படியே சரி கோயில் கிரவுண்ட் வந்து போய் நிறுத்திட்டு சாப்பிட்டுங்க அப்படியே ஒர்க் ஆரம்பிச்சிடலான்ட்டு கிளம்பியாச்சு. கோயில் கிரவுண்டில் வந்து நின்றுருந்தேங்க. பயங்கர சவுண்டோட என்னடா வண்டி வருதுன்னு பார்த்தா அப்புறம் நம்ம செவ்யூர் நிஷாந்த் மாப்பிள்ளை வந்தது. ரால் ஓட்டிட்டு வந்தா அப்படி
அப்படியே வந்து சாப்பிட்டுங்க வண்டி எடுத்தோம் லோடிங் போடலான்னு. லோடிங் ஓடுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க கிரவுண்டில் ரவுண்டிங் போட்டிருந்தாங்க. நம்ம சிபி மாம்ஸு, திங்களூர் சிபி மாம்ஸு, நம்ம சஷ்டி மாப்பிள்ள, நிஷாந்த் மாப்பிள்ள இவங்களுக்கு எல்லாமே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி நாம் அப்படியே போய் லோடிங் போடுவோன்ட்டுங்க லோட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. நம்ம செந்தில் மாம்ஸ் வண்டி குமாரண்ணா வந்து லோடிங் போட்டிருந்தார் ஃபஸ்ட் லோடு. நம்மளும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லோடு போட்டலான்ட்டு கொண்டாந்து நிறுத்தி லோடு ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னாங்க நம்ம ரஞ்சித் அண்ணா குட்டி வண்டி எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார். அதாவதுங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு வருஷமாக மழை பெஞ்ச ஒரு சில பக்கம் குழியாயிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மண் கொண்டு போய் கொட்டணுங்க. அந்த குழியிலெல்லாம் கொட்டி ஒரே லெவல் பண்ணிங்க. இந்த முள் செடி இது மாதிரிலாம் முளைச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டுங்க இந்த வேஸ்ட்டு மண் இந்த மாதிரி நம்மளோட வண்டியில் இருக்கிறதுல வேஸ்ட் கல்லுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து குழி ஒரு ஒர்க் இருக்குங்க. அங்கே கொண்டு வந்து கொட்டி எல்லாம் ஒரே லெவல் பண்ணி கொஞ்சம் காடு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகுது நோம்பி டைமில். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்தத்தில் இடம் பட்டுறதில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறங்க நம்ம ஜேசிபியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லெவல் பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச்சு டோசரில் வந்து பக்காவாக லெவல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபினிஷிங் காட்டுற எந்த அளவுக்கு இருக்குதுங்க. இப்போ நம்ம சிபி மாம்ஸ் பார்த்திங்கன்னா 620 ஃபஸ்ட் லோடு போட்டு வந்துட்டார் புது டெய்லரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 5310ங்க பிரியா குரூப்ஸ் மாப்பிள்ளை இதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களும் ஃபஸ்ட் லோடு போட்டு வந்துட்டாங்க. சேனலில் ரீசெண்டாக இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து இந்த 5310 2 வண்டி வாழை ஓடிச்சுங்க. அதை பற்றி போட்டிருந்தோம். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் போட்டிருக்கோம். ஸோ 620 நாம் இன்னும் போட்டது இல்லைங்க. கூடிய விரைவில் பார்த்துடலாங்க நம்ம சிபி மாம்ஸ் வண்டியோடது. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னாங்க கஸ்டமர் தரப்புலேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தாங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ மைலேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க சொல்கிறத கலெக்ட் பண்ணி அவங்க ஓகேனா மட்டும்தான் நாங்கள் மைலேஜ் சொல்லுவோங்க வீடியோவில். ஒரு கஸ்டமர் வேண்டானாங்கன்னா நான் வீடியோவில் மைலேஜ் சொல்ல மாட்டோம். ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்தந்த வண்டி கஸ்டமர் அதுக்கு அந்த மாதிரி தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சக்தி கேஎம்எஸ் குமார் அண்ணா வண்டிங்க. ஸோ நம்ம சேனலில் இது வீடியோ பண்ணியிருக்கோம் 655 65 HP நோவோ. அப்புறம் நம்ம ஜனார்த்தன் அண்ணன் எடுத்து வந்துருக்காரு. ஸோ நம்ம சேனலில் பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களே 2 வண்டி ஒட்டுக்கா ஓடிச்சு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா சோனாலிக்கா டைகர் சீரிஸ் புதுசாக லான்ச்சான 75 CRDங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லர் பெர்ஃபார்மன்ஸ்னு சைட் ஒர்க் ஓடிச்சு அதோட வீடியோ எடுத்துருக்கோம். கூடிய வரையில் அதை அப்டேட் பண்ணுறேங்க. எப்படி இருக்குது மைலேஜ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஃபார்ம் ட்ராக் 60ங்க ஒரு நடை ஓட்டிட்டுங்க நம்ம சேகர்கிட்ட வண்டி கொடுத்துட்டேன் நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வரேன்ட்டு இறங்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 610ங்க டெய்லருக்கு சூப்பராக இருக்கும். ரோட் ரன்னிங்க்கு வேறு லெவலில் இருக்கும் 610. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9691 வந்துருச்சு புதுசாக லான்ச்சான CRD 70 HP டிராக்டர். ஸோ நம்ம சேனலில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கோம். பனானா மல்ச்சிங் அது நிறைய போட்டிருக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாளபாளையம் நலசாமி மாமாங்க VMT குரூப்ஸ் வந்திருந்தாங்க. ஃபார்ம் ட்ராக் 60 EPL வந்திருந்தார். ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தார். இவருடைய ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா இந்த 60 EPI பற்றி, நார்மல் 60 வேல்யூ மேக்ஸ் பற்றியும் சரி, இந்த சூப்பர் மேக்ஸ் பற்றியும் சரி, கம்பேரிசன் வீடியோ, ரோட் ரன்னிங்கு, ஆல்ரவுண்டருங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் வச்சுருக்காரோ எல்லா பெர்ஃபார்மன்ஸஸுமே நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க ஃபார்ம் ட்ராக் ப்ளேலிஸ்ட்டில். சேனலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க. அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம பிரியா குரூப்ஸ் மனோஜ் மாப்பிள்ளைங்க அவரும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. இப்படி இருக்குது இது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. சேனலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திரா அர்ஜுனோவோ 605 DIயில் GMAX 4 வீல் டிரைவுங்க 57 HP 4 வீல் டிரைவ் பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டரு சூப்பரான வண்டிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லர் வந்துருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேசி ஃபர்கூசன்லேங்க 9500 58 HP வண்டிங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சீரீஸுங்க. ஸோ இந்த பானட் லுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்டேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் கிரிப்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க வண்டி. மைலேஜ் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் கூடிய விரைவில் அடுத்த சேனலில் பார்த்தலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. நல்லா மைலேஜ் தருங்க MF பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சுராஜில் பார்த்திங்கன்னா கிர்லாஸ்கர் இன்ஜின் ப்ளூ பானட்டுங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே தனி. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டராக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டிங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கல் ஏற்றிருக்காங்கன்னு பாருங்க. கோயிலுக்கு மேற்குமே இந்த நம்ம கருப்பராயன் கோயில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண் வேஸ்ட்டு மண் கல் இதெல்லாம் கொண்டாந்து கொட்டி அந்த குழியை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வண்டி இந்த நோம்பி டைமில் வண்டி நிறுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மலைப்பாளையம் நந்தகுமார் மாமாதுங்க 744 5510 2 வண்டி எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ 744 பார்த்திங்கன்னா 600 ஃபோர்டு 3600 அப்படின்னு மொத்தமாக ஒரு 5-6 வண்டிக்கு மேலே வச்சுருக்காங்க. மினி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் வச்சுருக்காங்க 4 வீல் டிரைவ் வரைக்கும். ஸோ எங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் பண்ணியிருந்தேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 855ங்க லேட்டஸ்ட்டு. சுராஜ்னாவே இந்த சவுண்டு தாங்க. இந்த சவுண்டுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவுமே அதிகம். ஸோ ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. வேறு லெவலில் இருக்கும் பிக்கப் எல்லாமே.
நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். சுராஜ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னாங்க நியூ ஹாலண்டில் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு வண்டிங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3630 TX ஒன்று வந்துருந்துச்சுங்க. ஸோ சூப்பரான மைலேஜ் அண்டு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இதோட ரோட்டரி பம்ப் இன்லைன் பம்புக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக்காகவே உங்களுக்கு தெளிவாக பண்ணியிருந்தேங்க. அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலில் இருக்கும், நியூ ஹாலண்ட் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸஸ் நிறையா போட்டிருக்காங்க. ஷட்டர் மிஷின் பர்ஃபார்மன்ஸுங்க, ரொட்டாவேட்டர் 5 கலப்பைன்னு சொல்லிட்டு நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோனாலிக்காவில் புதுசாக லான்ச் ஆன டைகர் 75ங்க CRD இன்ஜின் டிராக்டர். இதோட டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சைட் ஒர்க்கு நோடிச்சிங்க, அதில் எடுத்து வச்சுருக்கோம். கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன். இதில் பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ் 5 கலப்பை ரிவர்ஸபிள் இது மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியாவில் ஒரு கஸ்டமர் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரியா குரூப்ஸ் மனோஜ் மாப்பிள்ள பார்த்திங்கன்னா லோடு போட் பண்ணிட்டாரு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னாங்க மகேந்திராவில் 595 டர்போ ஓடிட்டுருக்கு சர்பஞ்ச். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 5500 மகேந்திரா அர்ஜுனோ 605DI ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா டிப்பிங் அடித்தாங்க. ஸோ இந்த 2 வண்டியோடைய கம்பேரிசனுங்க, அதாவது ஃபீல்டு ஒர்க்கில் கம்பேர் பண்ணி வீடியோ பண்ணியிருந்தேங்க. இதே 2 சேம் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, லிங்க்கு ரீசெண்ட் டைமில் தான் போட்டிருந்தேன். ஸோ மைலேஜ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஏரியா கவரேஜ் வரைக்கும் எல்லாமே கம்ஃபோர்ட்டு எல்லாமே கம்பேர் பண்ணி போட்டிருந்தேங்க. இந்த அர்ஜுனோ 605DIயும் நம்ம நியூ ஹாலண்ட் 5500ஓட பர்ஃபார்மன்ஸு. இதே சேம் 5500ல் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் போட்டோம். இன்னும் வாழை ஃபீல்டு மட்டும் பார்க்கல, அதையும் கூடிய விரைவில் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டு 3620ங்க. நம்ம ராகுல் மாப்பிள்ளை இது செவியூர் நிஷாந்த் மாப்பிள்ளை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வண்டியாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் கூடிய விரைவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஜாண்டீர் 5075ங்க CRD. இதில் பார்த்திங்கன்னா டெய்லர் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணாரிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுலேயே ஆர்டினரிங்க 75ல். அன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க கலர் கலராக வண்டிக்கு ஒரே இடத்துல பார்த்தாச்சுங்க. பாருங்கள், சிவப்பு வண்டி போகுது, ப்ளூ வண்டி ஒன்று நிற்குது, பச்சை வண்டி ஒன்று இருக்குதுங்க. ஸோ கலர் கலராக எல்லா கலர்லேயும் வண்டி பார்த்தாச்சுங்க பண்ணாரியில். ஹையர் HP போக போக உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோ அதிகங்க. அதனால் டிப்பிங் ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்ட்டு. இந்த 75 CRDயில் பார்த்திங்கன்னா நம்ம பனானா மல்ச்சிங் வாழையோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் டீட்டெயில்டாக மைலேஜோடு பண்ணியிருந்தேங்க. ரோட் ரன்னிங்கோடு இருக்கும். ரிவர்சபிள் MB ப்ளோ பர்ஃபார்மன்ஸ், நார்மல் ஃபீல்டு ரொட்டாவேட்டருங்க, குச்சிக்கிழங்காட்டில் ரொட்டாவேட்டர் ஓடிச்சு. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக மைலேஜோடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே லிங்க்ஸ் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ஜாண்டீர் ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் பாருங்கள். இன்னும் 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸு கஸ்டமர் ஃபீட்பேக் மட்டும் போடாமல் இருக்குங்க, அதையும் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னாங்க அதே 5075 ஆர்டினரிங்க, CRDயே இல்லாமல் ஆர்டினரி இன்ஜினு. ஸோ ஒரு செட் டயர் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புது டயர் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, எப்படி இருக்குது வண்டி, மைலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. இவங்க பார்த்திங்கன்னா சேத்தளவில் வந்து ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அரசூர் ஏரியாங்க அந்த கஸ்டமரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபீட்பேக்கு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம் சேத்தளவுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டியே தெரியுதுன்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிக் மவுண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க ஆர்டினரி இன்ஜினில் வாங்கி. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாங்க. அடுத்து இது பார்த்துட்டிங்கன்னாங்க 5405ங்க 63 HP CRDI டிராக்டர். இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள்எஸ் சஷ்டி மாப்பிள்ள குன்னத்தூர் அவங்களுக்குங்க வண்டி. ஸோ இதோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை கூடிய விரைவில் சூப்பராக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லைங்க. ஸோ நம்ம இவங்களுடைய ஃபீல்டு அதாவது பார்த்திங்கன்னா வாழையுலவு, ரிவர்சபிள் இன்ஜின்களோ 5 கலப்பை இது மாதிரியான ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸஸ் ரோட் ரன்னிங்கோட மைலேஜ் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திங்களூர் சிபிமாமா வண்டிங்க ஃபோர்டு 3620. இதில் பார்த்திங்கன்னாங்க ரீப்பரு, டெய்லருங்க, ஸ்ப்ரிங் கலப்பை இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. 42 பிளேட் ரொட்டாவேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லர் யூஸ் ஆகட்டுங்க, ஸ்ப்ரிங் கலப்பை, ரீப்பருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரோட் ரன்னிங்க்கு, மைலேஜு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆப்ரேட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சோஃபாவில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி. பார்த்திங்கன்னா அன்லோடிங் எல்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போ இந்த சின்ன சின்ன குழியிலலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை கொட்டி அது மேலே மண்ணை கொட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ JCBயில் பார்த்திங்கன்னா லெவல் பண்ணுறாங்க. லெவல் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அடுத்தது டோசர் மூலிமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லெவல் பண்ணிடுவாங்க, ஒரே நேர் கோடு பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வருதுன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா புல்லுங்க, பேக் ஹூலில் புல்லு பாருங்கள். இந்த முள்ளு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி லோடு பண்ணிங்க கொண்டு போய் அந்த குழியில் தள்ளிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. எல்லா வண்டிக்காரங்களுமே பார்த்திங்கன்னாங்க நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லோடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க, அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள் டிப்பரு
டிப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி வந்துருந்துச்சுங்க. அதுபோக சின்ன டிப்பர் ஒன்று வந்துருந்துச்சு. மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னாங்க உங்களுக்கு டெய்லர் யூசேஜுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ அதோடைய ரோட் ரன்னிங்கு, மைலேஜ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சைட் ஒர்க்கில் பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது ஒரு சின்ன டிப்பர் வந்துருந்துச்சுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா பெரிய டிப்பருங்க அன்லோட் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழி இருக்குது. இந்த வேஸ்ட்டெல்லாம் உள்ளே தள்ளி மேலே மண்ணை தள்ளி லெவல் பண்ணுறாங்க. மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் 275ங்க. 275 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லர் யூஸ்க்காக மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் சைடு கியர் ஆப்ஷனோட வந்துருங்க. உங்களுக்கு பேலரு இதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா மைலேஜ் கிடைக்குங்க. ஒரு ஓன் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க. தோப்பு மாடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வேர்ல்ட் ட்ராக் 60 ஒன் சைடாக குழி இருந்தது தெரியாமல் இறங்கிருச்சுங்க. எப்படி வெளியே வருது பாருங்கள் லோடோட. ஸோ இந்த 275ஓட டெய்லர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரோட் ரன்னிங்கில் ஃபுல் லோடோடையும் ரேம்பில் எப்படியெல்லாம் ஏதுன்னு சொல்லிவிட்டு மைலேஜ் இது மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்துடலாம். நம்ம ஜனார்த்தன் அண்ணன் பார்த்தீங்கன்னா 54 சைப்ரேஞ்சில் ஒரு அன்லோடிங் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட்டுங்க. சத்தி சரௌண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே வண்டி ஒரு நாள் நம்ம வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணோம்னா நல்ல சப்போர்ட்டுங்க. எங்கே வண்டி ஒரு நாள் பிடிச்சி கொடுத்துருவாரு வீடியோக்கு. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க நம்ம சேனலுக்கெல்லாம். அண்ணனுக்கு ஒரு நன்றிங்க. இன்னுமே அண்ணனுக்கு குட்டி வண்டி ஓடிச்சுங்க, 2 வண்டி ஓடிச்சு விட்டுருக்கா. இன்னும் வீடியோ போடாமல் இருக்கிறேன். ஸோ அதை கூடி விரைவில் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ 605 டிஐயுமே, மகேந்திராவில் சர்பான் சீரீஸில் 595 டர்போமும் வந்துருந்துச்சுங்க. ஸோ அன்லோட் பண்ணுறாங்க பாருங்கள். ரொட்டாவேட்டர் யூசேஜில் 42 பிளேடுக்கு சூப்பரான மைலேஜ்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்பான்ச் 595. அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க சேம் 603 டியூட் ஸ்பேரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஹெச்பியில் வருதுங்க. வண்டி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட்டு க்ரிப்பர் கொடுத்த வண்டிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 5500ங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் இந்தியா செல்வகுமார்னு வந்தாருங்க, கூப்பிட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காலையில் ஒர்க்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார். சரி இந்தாங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு நடை போட்டு வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அண்ணனும் ஒரு அன்லோடிங் அடித்தாருங்க. அண்ணன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏட்டம் 26 ஒன்று இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா பாரு சேத்தளவு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாழை உழவுக்கெல்லாம். அதுபோக அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ குறும்பூரில் வந்துங்க ஸ்பேர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிராக்டர் ஸ்பேர்ஸு, ரொட்டாவேட்டர் ஸ்பேர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள் 254 சைபரஞ்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் ட்ரிபிள்எஸ் சஷ்டி சுதன் மாப்பிள்ளை இதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொத்துக்காடு ராஜேஷ் அண்ணா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அவங்க தம்பி எடுத்துருந்தோம் அப்படிங்க. பாருங்க டிப்பிங் எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னு. நல்லா உங்களுக்கு ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயில்குள்ளே கொடுத்துருக்காங்க. பக்கம் பாட இந்த லோடிங் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சுங்க. ஜேசிபியில் உங்களுக்கு ஃபுல்லாக லெவலெல்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ அடுத்தது ஃபினிஷிங் டச்சுக்கு டோசிங் ஒர்க் வருதுங்க. மெயினாக டோசருக்கு அதிகமாக ஒர்க் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளீன் பண்ணணும். ஸோ ஒரு 10 டோசர் வந்துருந்துச்சுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது ஜாண்டீர் 5310 மவுண்டிங் போட்டிருந்தாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுங்க. இந்த கஸ்டமர்ட்டே 2 வண்டி இருக்குங்க. ஒரு வண்டி பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அவங்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்குது. உங்களுக்கு எதாவது சர்வீஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோசிங் அடித்தாங்க, ஒர்க் முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ஃபினிஷிங்கு. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக ஹெச்எம்டியில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா வெயிட் இருக்கும். ஸோ ரெண்டாவதுங்க வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் சூப்பராக வருங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜாண்டீர் 5310 அதிகமாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்டிங்க்கு, டோசர் மவுண்டிங்க்கு உங்களுக்கு ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி முடிச்சுங்க, நல்லா வெயிட் போட்டு ஓட்டுறாங்க. அது ஸ்லிப்பேஜ் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ மைலேஜோடு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டுங்க, சாப்பிட்டு விருந்து கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் வெளியே வந்து ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வண்டியெல்லாம் கிராஸ் ஆச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு vlog மாதிரி ட்ரை பண்ணேன், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி vlog வீடியோ மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2027 பண்ணாரி டிராக்டர் திருவிழாவில் சந்திப்போங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.